ஹாய் ஆல், வெல்கம் டு ஷைனி ஸ்டார். இன்றைக்கி வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லான டிஷ்வாஷர் அண்ட் சில இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம டிஷ்வாஷரை பற்றி பார்க்கலாம். மேடே இல்லாமல் வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் டிஷ்வாஷர் தான். நம்ம இன்றைக்கி பாஷ் டிஷ்வாஷர் 13 பிளேஸ் செட்டிங்கோடது தான் பார்க்க போகிறோம். இதில் வெளியில் இருக்கக்கூடிய பட்டன்ஸ்க்கான எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் உங்களுக்கு உள்ளே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. லைக் ஒரு பட்டனும் ப்ரெஸ் பண்ணுறப்ப அது என்ன டெம்பரேச்சரில் வாஷ் பண்ணணும், எவ்வளோ நேரம் வாஷ் பண்ண முடியும், இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே டோரோட உள் பக்கத்தில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இது என்ன பிராண்ட், என்ன டிசைன், என்ன மாடல், இந்த டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ டோர் ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா டிஷ்வாஷரில் நமக்கு 2 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். மேலே இருக்கக்கூடிய கம்பார்ட்மெண்ட்டில் சின்ன பொருட்கள் எல்லாம் வச்சுக்கலாம். லைக் கிண்ணி, டம்ளர், ஸ்பூன்ஸ், கரண்டிங்க, ஃபில்டர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி கீழேயும் நம்ம பார்த்திங்கன்னா பெரிய ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். லைக் பெரிய கிண்ணிங்க, கடாய், குக்கர்ஸ், இந்த மாதிரியானதெல்லாம் கீழே அடுக்கிக்கலாம். என்ன தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா டிஷ்வாஷரோட மெயின்டெனன்ஸ். நம்ம பாத்திரத்தில் இருக்கக்கூடிய குப்பையெல்லாம் இங்கே தான் கலெக்ட் ஆகிடும். ஸோ இந்த 2 ஏரோவையும் நம்ம டேர்ன் பண்ணோன்னா இப்படி ஓப்பன் ஆகிக்கும். இதை நீங்கள் நார்மல் பிளெயின் ரன்னிங் வாட்டரில் காமிச்சாலே க்ளீன் ஆகிடும். நான் வெசல்ஸ் எல்லாம் பிளெயின் ஒரு வாஷ் பண்ணிவிட்டு தான் டிஷ்வாஷரில் லோட் பண்ணுவேன். அதனால் எனக்கு 3 or 4 months ஒன்ஸ் திறந்து நான் க்ளீன் பண்ணால் கூட எனக்கு அதில் குப்பையே இருந்தது கிடையாது. பட் நீங்கள் அப்படியே லோட் பண்ணுறீங்க அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக இதை ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணிடணும். திருப்பி வச்சுட்டு இந்த 2 ஏரோவும் மீட் பண்ணுற மாதிரி வச்சுட்டிங்கன்னா லாக் ஆகிடும். இவ்வளோ தான் டிஷ்வாஷரில் நம்ம மெயின்டெனன்ஸே. இங்கே தான் நம்ம சால்ட் ஆட் பண்ண போகிறோம். சால்ட் எதுக்குன்னா நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த உப்பு தண்ணியோட ஹார்ட்னஸ் லெவலை வந்து டிஷ்வாஷருக்கு ஏற்ற மாதிரி ப்ராப்பர் பண்ணி தரத்துக்கு தான் நம்ம சால்ட் ஆட் பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரைன் சைடு லிக்விட். டோரோட இந்த போர்ஷனில் நம்ம ரைன் சைடு லிக்விட் யூஸ் பண்ணிக்கிறோம். வெசல்ஸ் எல்லாம் நல்லா ஷைனிங் அண்ட் ஸ்பார்க்லிங்காக வரதுக்காக தான் நம்ம ரைன் சைடு லிக்விட் யூஸ் பண்ணுறோம். ஸோ அது ரொம்ப மேண்டேட்ரி கிடையாது. பட் ஊற்றினீங்கன்னா வெசல்ஸ் நல்லாயிருக்கும் பார்க்க. அண்ட் ஃபைனலி இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது டேப்லெட்ஸ் ஆர் டிஷ்வாஷர் சோப். அந்த டிட்டர்ஜென்ட் பவுடர் கிடைக்கும். நம்ம எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் விம் பிராண்டோடது யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் டிஷ்வாஷர் ஒயிட் கலராக இருக்குன்றதால நான் இந்த கவரை அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். பட் மோஸ்ட்லி நான் கவர் பண்ணதே கிடையாது. ஆல்மோஸ்ட் 1 year ஆகிடுச்சு இந்த டிஷ்வாஷர் வாங்கி. இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமுமே இருந்தது கிடையாது. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. முக்கியமாக மேட்ஸ் மாதிரி அது லீவ் போட்டதே கிடையாது. ஸோ ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டண்ட் திங்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஷ்வாஷர். இது வந்து டிஷ்வாஷரில் கொடுக்கக்கூடிய பாஸ்கெட். இது எதுக்கு அப்படின்னா டிஷ்வாஷரில் ஃபுல்லாக லோட் பண்ணுற அளவு திங்ஸ் இல்லை. ஹாஃப் டிஷ்வாஷர் தான் எனக்கு லோட் பண்ணுற அளவு திங்ஸ் இருக்குன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த கம்பார்ட்மெண்ட்டில் மட்டுமே நம்ம லோட் பண்ணிக்கலாம். அப்படி இருக்கப்ப மேலே இருக்க கம்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பூன்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு இந்த ஏரியாவை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்பூன், கரண்டி இது எல்லாத்தையும் நீங்கள் மாட்டி விட்டிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த ஃபேனில் வந்து அது மோதாமல் இருக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஹாஃப் லோட் தான் வச்சுருக்கீங்க, பாதி தான் வெசல்ஸ்னால் மேலே லோட் பண்ணாமல் கீழே மட்டும் லோட் பண்ணுறப்ப அந்த பாஸ்கெட்டில் வெசல்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். இப்போ இங்கே இருக்கக்கூடிய இத்தனை வெசல்ஸையும் நான் டிஷ்வாஷரில் ஒரே வாட்டியாக லோட் பண்ணி காட்ட போகிறேன். நான் உங்களுக்கு ஃபுல்லாக லோட் பண்ணுறதை என்னால் காட்ட முடியல. ஏன்னா நான் ஒரு கையில் மொபைலை வச்சுட்டு ஒரு கையில் தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்பூன்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய இந்த கம்பார்ட்மெண்ட் கீழே நான் டம்ளர்ஸ் எல்லாம் செட் பண்ணிக்குவேன். ஸ்பூன்ஸ் வைக்கக்கூடிய அந்த கம்பார்ட்மெண்ட்லேயும் நான் திருப்பி டம்ளர்ஸ் எல்லாம் லோட் பண்ணுவேன். டிஷ்வாஷரை பொறுத்தளவு நீங்கள் ஒன்று தான் லோட் பண்ணணுன்றது கிடையாது. ஒரு பாத்திரத்துக்கு மேலே இன்னொரு பாத்திரத்தை லோட் பண்ணலாம். ஆனால் அடுக்கி ஒரு செட் ஆஃப் டம்ளராக வைக்க முடியாது. ஒரு பாத்திரத்துக்கும் இன்னொரு பாத்திரத்துக்கும் நடுவில் ஒரு கேப் ஃபார்ம் ஆகும் இல்லையா, அந்த கேப்லேருந்து தண்ணி வர மாதிரி நீங்கள் இன்னொரு பாத்திரத்தை வைக்கலாம். அதுதான் ஓவர்லேப்பிங். டிஷ்வாஷரோட லாஜிக்கே வந்துட்டு அதில் வரக்கூடிய அந்த சுடு தண்ணியும் சால்ட் கலந்து வர சோப் இதெல்லாம் கலந்து வர அந்த சுடு தண்ணி உங்கள் வெசல்ஸில் பட்டு திருப்பி கீழே போயிடணும். தண்ணி தேங்கக்கூடாது. அப்படி தான் இந்த டிஷ்வாஷர் யூஸ் ஆகுது. ஸோ டிஷ்வாஷரில் எல்லா பாத்திரத்துலேயும் நீங்கள் அடுக்கிறப்ப இந்த ஒரு லாஜிக்கை மைண்டில் வச்சுக்கணும். நீங்கள் அந்த ஃபேன்லேருந்து வரக்கூடிய தண்ணி எல்லா வெசல்ஸ்லேயும் படணும், எந்த வெசல்லையும் தேங்கி நிற்கக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஓவர்லேப் பண்ணி எல்லா வெசல்ஸையும் அடுக்கிக்கலாம். டிஷ்வாஷரை ஃபுல் லோட் பண்ணி போடலாம், எந்த பிரச்சனையும் வராது. பாத்திரம் ரொம்ப ஸ்பார்க்லிங் க்ளீனாக தான் வெளியில் வரும். அண்ட் டிஷ்வாஷரில் இருக்கக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய பெனிஃபிட், நல்ல சூடான தண்ணியில் இருக்கிறதால நமக்கு ஆன்டிபாக்டீரியலாக வரும். இந்த மாதிரியான ஃபேன் 2 கம்பார்ட்மெண்ட்லேயுமே இருக்குது.
ஸோ அது ரெண்டும் எந்த ஒரு வெசல்லையும் மோதாமல் இருக்கான்னு மட்டும் நம்ம பார்த்துக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அது மூலியமாக தான் தண்ணி ஸ்ப்ளாஷ் ஆக போகுது. இப்போ நம்ம செட்டிங்ஸை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோன்ற ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் எப்பயும் இன்டென்ஸ் கடாயை தான் யூஸ் பண்ணுவேன், ஏன்னா நிறைய வெசல்ஸ் இருக்குது. ஆல்சோ நமக்கு வந்து எக்ஸ்பிரஸ் ஸ்பார்க்லிங் இருக்குது, எக்கோ இருக்குது, குவிக் இருக்குது அண்ட் ப்ரீரைன்ஸ் இருக்குது. நமக்கு வேணுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டா பிளிங்க் ஆகிட்டு இருக்க நம்பர் ஸ்டாப் ஆகிக்கும். அங்கே பிளிங்க் ஆகலைனாவே மிஷின் உள்ளே ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஆல்சோ நமக்கு கீழே 3 இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. அதில் சால்ட் பத்தலைனாவோ, ரைன் சைட் பத்தலைனாவோ, இல்லை வாட்டர் சப்ளை இல்லைனாவோ அது பக்கத்தில் பல்ப் இருக்குது. ஸோ நமக்கு ஒரு குட்டி லைட் எரியும். அதை வச்சு நமக்கு என்ன இஷ்யூன்றதை நமக்கு அந்த மிஷின் தெரியப்படுத்திடும். ஆல்சோ பார்த்திங்கன்னா இப்போ இன்டென்ஸ் கடாய் அப்படின்றது நிறையா ரொம்ப கரை பிடிச்ச பாத்திரங்கள் இருக்குது. லைக் பால் பாத்திரம், தீஞ்சு போன பாத்திரம், அப்படி ஹெவியாக இருக்கக்கூடிய க்ளீனிங் ப்ராசஸ்க்கு தான் இன்டென்ஸ் கடாய். ஜென்ரலாக ஆட்டோ செலக்ட் பண்ணாலே போதும். நமக்கு டெமோ வரவங்க அதை தான் சொல்லுவாங்க. எக்ஸ்பிரஸ் ஸ்பார்க்லிங்கிறது என்னென்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஷைன் தரும். நீங்கள் அந்த ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எக்கோன்றது வந்து பவர் சப்ளை நமக்கு வந்து கன்சப்ஷனை குறைச்சி கொடுக்கறதுக்கு தான் எக்கோன்றது. குவிக்ன்றது வாஷிங் மிஷினில் இருக்க மாதிரி கூடிய ஒரு குவிக் வாஷ் தான். சீக்கிரம் துவைச்சி கொடுத்துற மாதிரி இங்கே சீக்கிரம் வெசல்ஸ் வாஷ் பண்ணி கொடுத்துரும். பட் கிளென்லினஸும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். ஆல்சோ லாஸ்ட்டாக இருக்கக்கூடியது வந்து ப்ரீரைன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நான் அலசிட்டு ஒரு ரவுண்ட் போட்டுருவேன் அப்படின்னு. அப்படி அலசாமல் நீங்கள் வைக்கிற சுச்சுவேஷன் வந்துருச்சு அப்படின்னா இந்த ப்ரீரைன்ஸ் ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா மிஷினே ஒரு வாட்டி அலசிடும். அவ்வளோதாங்க செட்டிங்ஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் சைன் இருக்குது இல்லையா, இதை வச்சு நீங்கள் எவ்வளோ டிலேடாக மிஷின் ஸ்டார்ட் ஆகணும், லைக் எனக்கு 1 hour கழிச்சு வாஷ் ஆகணுமா இல்லை 2 hour கழிச்சு வாஷ் ஆகணுமான்றதை அது மூலிமா நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். அவ்வளோதான். ஒரு 20 நிமிஷம் இருந்தால் போதும், க்ளீனாக வெசல்ஸை அடுக்கிடலாம். அண்ட் நம்ம இதை தனியாக எங்கேயும் ஸ்டோர் பண்ண வேண்டிய நீட் இல்லை. இப்போ பாத்திரத்தை டிஷ்வாஷர் பார்த்துக்கும் நம்ம கிச்சனை க்ளீன் பண்ண போகலாமா? இருக்கிறதுலையே பிரச்சனையான ஒரு இடம் க்ளீனிங் இந்த கிச்சனுன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி நல்ல கரையாக பருப்பு தண்ணி, பால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொங்கி ஃபயரில் வந்து தீஞ்சு போயிடுச்சுன்னா அதுதான் கஷ்டம். எவ்வளோ ட்ரையாக இருக்குதுன்னு பாருங்கள். இதை நம்ம இப்போ ஒரு நாரை போட்டு தேய்லாம் தேய்க்காமல் ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு ஹாப்பி பிளானட்டோட கிச்சன் கிளீனரை தான் யூஸ் பண்ண போகிறோம். இது ப்ரமோஷனல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், நான் 3/4 பாட்டிலுக்கு மேலே இந்த பாட்டிலில் யூஸ் பண்ணியிருக்கேன். இது என்னோடய 2nd or 3rd பாட்டில் ஆஃப் க்ளீனிங் தான். ரொம்பவே நல்லா எண்ணெய் பிசுக்கு இந்த மாதிரி ரொம்ப காஞ்சி போன கரை எல்லாத்தையுமே ஈஸியாக ஒரு 2 minutes ஸ்ப்ரே பண்ணி வச்சிங்கன்னா போதும். அப்படியே அழகாக சாஃப்டாக துடைச்சி எடுத்தாலே க்ளீனாக துடைச்சிட்டு வந்துடும். ரொம்ப ஸ்பார்க்லிங் க்ளீன் இருக்கும். ஆல்சோ நாரை போட்டு நம்ம தேய்க்காததால் எந்த கரையுமே ஃபார்ம் ஆகாது, எந்த கீறலும் ஃபார்ம் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1 minute தான் இருக்குது. நான் ஜஸ்ட் நார்மலாக துடைக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ தூரத்துக்கு அதில் இருக்கக்கூடிய ஸ்டெயின் அது ரிமூவ் பண்ணிட்டு வருதுன்னு. நான் ஸ்காட்ச் பிரைட் வைப்ஸ் தான் இங்கே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பார்த்தீங்களா, எண்ணெய் பிசுக்கு இந்த மாதிரி காஞ்சி போனது எல்லாத்துலேயுமே ரொம்ப ஈஸியாக ஜஸ்ட் இப்படி ஈஸியாக துடைச்சி க்ளீன் பண்ணிடலாம். இதே இதை நீங்கள் வால்லையும் அடித்து துடைக்கிறப்ப இந்த தாளிக்கிறப்பெல்லாம் தெரிக்குது இல்லையா, அந்த மாதிரியான எண்ணெயால் வரக்கூடிய மார்க்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளாக க்ளீன் ஆகிடும். கொஞ்சம் கூட எண்ணெய் பிசுக்கே இல்லாமல் இந்த இடத்த ஒரு கரை இருந்ததுக்கான அடையாளமே இல்லாமல் அழகாக க்ளீன் ஆகிடும். இப்போ 1 minute துடைச்சதால் ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடிய ஸ்டெயின் போல் கரெக்டாக 2 minutes விட்டுட்டு துடைச்சிங்கன்னா பக்காவாக க்ளீன் ஆகிடும். இப்படி நம்ம துடைக்கிறது மூலியமாக நமக்கும் ரொம்ப எஃபர்ட் போட வேண்டிய நீட் இல்லை, நம்மளோட வெசல்ஸும் ரொம்ப கீறல் டேமேஜ் ஆகாமல் ஈஸியாக பார்த்துக்க முடியுது. முன்ன எப்படி காட்டினேன் பார்த்தீங்க இல்லையா, இந்த கவுண்டர் டாப் எவ்வளோ வெசல்ஸ் இருந்துச்சு, இப்போ எவ்வளோ அழகாக எவ்வளோ ஸ்பார்க்லிங் க்ளீனாக ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு டஸ்டிங். வீட்டில் டஸ்டிங் பண்ணுறதுக்கு இன்னமும் நீங்கள் விளக்கமாறு ஸ்டூலுன்னு வச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா, இந்த ப்ராடக்ட் கண்டிப்பாக மீஷோலேருந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக தரையில் நின்றுக்கிட்டு எவ்வளோ அசால்ட்டாக ஏசியோட டாப்பில் இருக்க ஏரியா வரைக்கும் க்ளீன் பண்ண முடியுதுன்னு பார்த்தீங்க இல்லையா. நல்ல ஒரு லாங் ஹேண்டில் இருக்குது அண்ட் இந்த ஹேண்டில் அட்ஜஸ்டபிள். ஸோ நம்ம வந்து இதை நம்ம திருப்பி கீழே இருக்கக்கூடிய இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஹேண்டில் சின்னது பண்ணிக்கலாம். இட் இஸ் அ வெரி யூஸ்ஃபுல் திங். ஃபேன் டஸ்டிங், சீலிங்கில் இருக்கக்கூடிய டஸ்டிங் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணுறதுக்கு. இந்த டேபிள் பார்த்திங்களா, இந்த இடத்துல கீபோர்டு வச்சுட்டு நம்ம ஒர்க் பண்ணுறப்ப கையில் இருக்கக்கூடிய ஸ்வெட் பட்டு ஊறி அப்படி ஆயிடுச்சு. இந்த பக்கம் மவுஸ் இருக்கிறதால அப்படி ஆயிடுச்சு. இப்போ இதை ரொம்ப சிம்பிளாக நம்ம பிராண்ட் நியூவாக மாற்றலாம், அதுவும் வெறும் 90 rupeesல. இதோ இந்த வால்பேப்பரை வச்சு தாங்க.
ஒரே ஒரு வால்பேப்பர் வாங்கினீங்கன்னா போதும், அதுவே உங்களுக்கு எக்ஸஸ் தான். மேலே இருக்கக்கூடிய ஏரியாவும் கவர் பண்ணி கீழே கீபோர்டு ஏரியாவும் கவர் பண்ணுறதுக்கு தாராளமாக போதுமாக இருக்குது. இது வந்து அதசிவானது தான். ஸோ ஈஸியாக ஸ்டிக்கர் மாதிரி பீல் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒட்டிட்டா போதும், அழகாக அதுவே ஒட்டிக்கும். ஒட்டையில் கொஞ்சம் பொறுமையாக ஒரு கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. பிகாஸ் நம்ம அப்படியே ஃபுல்லாக கவரை பிரிச்சுட்டு எடுத்து ஒரு டேபிள் மேலே ஒட்டிட்டோம் அப்படின்னா அங்கங்கே ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகிடும். அப்படி இருக்கப்போ அந்த ஒரு நேச்சுரல் லுக் வராது. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக ஒரு கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எந்த ஒரு ஏர் பபிளும் வராமல் பொறுமையாக அதை நீங்கள் உங்கள் டேபிளில் ஒட்டிட்டிங்கன்னா, ஆல்ரெடி நம்ம என்ன கலர் சூஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து, இங்கே நான் ஃபர்னிச்சருன்றதால உடனோட அந்த ஒரு இது ஷேட்லேயே எடுத்திருக்கேன், ஒரு வுட் பீஸ் மாதிரி. அதனால் கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து இது மேலே நம்ம இந்த மாதிரி ஒட்டியிருக்கோன்றதே தெரியாது. ஆல்சோ நமக்கு வந்து இதுக்கு மேலே தனியாக எந்த கவரும் போட வேண்டிய நீடும் கிடையாது. பார்க்குறதுக்கு கவர் எதுவும் போடாத மாதிரியும் இருக்கும், ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய டேபிள் ப்ரொடெக்டடாகவும் இருக்கும். டேபிள் வாங்கின புதுசுலேயே இது எனக்கு தெரியலை. தெரிஞ்சிருந்தால் நான் அப்போவே ஒட்டி என்னோடய டேபிளில் ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பேன். இதை வந்து நீங்கள் கிழிச்சிட்டு திருப்பியும் புதுசாக கூட ஒட்டிக்கலாம். இல்லை அதுக்கப்புறம் ஒட்ட வேண்டான்னு தோணினாலும் விட்டுடலாம். இதோட கம்மெல்லாம் வந்து ஒட்டிக்கிறது அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நான் ஆல்ரெடி ஒன்று ஒட்டியிருந்தேன், அதை ரிமூவ் பண்ணிட்டு தான் இப்போ உங்கள்கிட்ட டேபிளை காமிச்சேன். ஸோ இது செகண்டானது தான். ஆல்சோ இதில் பல டிசைன்ஸ் வருது. உங்களுக்கு பிடிச்ச டிசைனை நீங்கள் ஒட்டிக்கலாம். நான் ஒரு நேச்சுரல் லுக் அண்ட் ஃபீலுக்காக உடன் ஷேடில் இருக்கக்கூடியது தான் எடுத்திருக்கேன். இதை நான் ஒட்டி முடித்ததுக்கப்புறம் பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் கூட நாங்கள் எதையோ ஒன்று ஒட்டியிருக்கேன்ற ஃபீலே இருக்காது. பார்க்குறதுக்கு ரொம்பவே க்ளீனான ஒரு லுக் தரும் அண்ட் டேபிள் ப்ரொடெக்டடாக இருக்கும். இது மேலே காஃபியோ தண்ணியோ இல்லை சூடான எதையோ நீங்கள் வச்சுட்டிங்க சிந்திட்டிங்கன்னா கூட எந்த பிரச்சனையும் உள்ளே இருக்கக்கூடிய வுட்டுக்காகாது. அதனால நம்ம டேபிள் புதுசாக இருக்கும். டேமேஜ்டாக இருக்கக்கூடிய என்னோடய டேபிள் மாதிரியான டேபிள்ஸ் எல்லாம் பார்க்க ரொம்ப புதுசாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் பழைய சோஃபாவெலாம் எப்படி ஸ்ப்ரே பெயிண்ட்டை வச்சு புது சோஃபாவாக மாற்றலான்னு காட்டியிருக்கேன். இது இன்னொரு டிக். நீங்கள் எது உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் காட்டின குட்டி ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்க ஷைனி ஸ்டாரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.